அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்திற்கு தங்களை வரவேற்கிறேன். பாண்டிமாதேவி 3ஆம் பாகம், அத்தியாயம் 6, பொல்லாத மழை புயல். சக்கசேனாபதி வந்து கூறிய செய்தியை கேட்டதும் குமாரபாண்டியனின் மனதில் உணர்ச்சி அலைகள் மேலெழுந்து பொங்கின. தமனன் தோட்டத்து துறையில் ஈழ நாட்டு கடற்படை வீரர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கும் கப்பல் யாருடையதாக இருக்கும், அதில் வந்திருப்பவர்கள் யாராயிருப்பார்கள் என்ற சந்தேகம் அவன் நினைவுகளை வளர்த்தது. ஆனால் சக்கசேனாபதி அந்த நினைவுகளை வளர விடவில்லை. நாளைக்கு அதிகாலையில் நாம் இருவருமே தமனன் தோட்டத்திற்கு போய் பார்க்கலாம். நீங்கள் செம்பவழ தீவில் கண்ட எதிரிகளின் கப்பலாக இருந்தால் அதில் இருப்பவர்களை கீழிறக்கி விசாரிக்கிற முறைப்படி விசாரிப்போம் என்று கூறினார் அவர். அப்போது அவர்களுடன் அங்கிருந்த கனகமாலை, சேனாபதி தாத்தா, நானும் நாளைக்கு உங்களோடு தமனன் தோட்டத்துக்கு வரப்போகிறேன். நீங்கள் மறுப்பு சொல்லாமல் என்னையும் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். ஐயோ, நீ கூட வருகிற சந்தர்ப்பம் இல்லையம்மா இது. நாங்கள் ஒரு முக்கியமான காரியமாக போய்விட்டு திரும்பி விடுவோம் என்று சேனாபதி அந்த பெண்ணின் விருப்பத்தை மறுத்தார். பின்பு சக்கசேனாபதியும் குமாரபாண்டியனும் காசிப மன்னரிடம் போய் சொல்லிக் கொண்டார்கள். இப்படி ஒரு கப்பல் உங்களை ரகசியமாக தொடர்ந்து பின்பற்றி வந்ததென்ற விவரத்தை இங்கு வந்ததுமே நீங்கள் என்னிடம் சொல்லியிருக்கலாமே. சொல்லாததனாலும் பரவாயில்லை. இப்போது உடனே போய் அந்த கப்பலை கவனியுங்கள். அதில் இருப்பவர்கள் குமாரபாண்டியன் எதிரிகள் என்று சந்தேகப்படுவதற்கு ஏற்றவர்களாயிருந்தால் அவர்களை சிறைப்பிடித்து இங்கேயே கொண்டு வாருங்கள் என்று கூறி அவர்களுக்கு விடை கொடுத்தார் ஈழ நாட்டு மன்னர். பயணம் தொடங்குவதற்கு முன் நினைவாக தன் வலம்புரி சங்கை உடனெடுத்து கொண்டான் ராஜசிம்மன். வைகரை மெல்லிருள் விலகுவதற்கு முன் அவர்கள் இருவரும் புலனறுவையிலிருந்து புறப்பட்டார்கள். என்றுமில்லாதபடிக்கு அவர்களுக்கென்றே வாய்த்தது போல் அன்றைக்கு இயற்கை சூழ்நிலை மிக அற்புதமாக இருந்தது. மெல்ல சுழன்று வீசும் குளிர்ந்த காற்றுடனே ஊசி ஒழுகுவது போல் சாரல் பெய்து கொண்டிருந்தது. வானம் பிறந்த மேனியாய் தனது நீல நிறத்தை திறந்து காட்டிக் கொண்டிராதபடி மேகச் சுருள்கள் திட்டு திட்டாக அடைத்திருந்தன. எல்லோருடைய கவனத்தையும் கவரத்தக்க மிக பெரிய காரியமொன்றே திடீரென்று செய்வதற்கிருக்கிற மனிதன் மாதிரி இயற்கை அமைந்து அடங்கி தன் ஆற்றலை ஒன்றுபடுத்தி கொண்டிருப்பது போல தோன்றியது. இன்றைக்கு மாலைக்குள் பெருமழை வரலாம் போலிருக்கிறது என்று குதிரையை வேகமாக செலுத்திக் கொண்டே சொன்னார் சக்கசேனாபதி. ராஜசிம்மன் வானத்தை அண்ணாந்து பார்த்தான். ஒரே மேக குழப்பம். அத்தனையும் கனிந்து சூழ்கொண்ட கருமேகங்கள். புலனறுவையிலிருந்து நேர் மேற்கே சென்றால் தமனன் தோட்டம்தான். அனுராதபுரத்துக்கு செல்லாமல் சிம்மகிரி, விசிதபுரம் ஆகிய ஊர்களை கடந்து நேர் வழியாகவே பயணம் செய்வதென்று முடிவு செய்து கொண்டார்கள் அவர்கள். எவ்வளவு வேகமாக செல்ல முடியுமோ அவ்வளவு வேக மிகுதி அவர்களுடைய குதிரை பயணத்தில் இருந்தது. இருவரும் ஒருவரோடொருவர் போட்டி போட்டுக்கொண்டு செலுத்துவது போல் குதிரைகளை செலுத்தினர். சக்கசேனாபதி, எனக்கென்னவோ நான் இங்கே அதிக நாட்கள் தங்கியிருக்க முடியும் என்று நம்பிக்கை ஏற்படவில்லை. எந்த வினாடியிலும் என்னை தேடிக்கொண்டு தென்பாண்டி நாட்டிலிருந்து ஆட்கள் வரலாம். விரைவாக நான் திரும்பிச் செல்ல வேண்டியிருக்கும் என்று என் மனதில் ஒரு தோற்றம் ஏற்படுகிறது என்று போகும்போது இருந்தார் போலிருந்து அவரிடம் கூறினான் ராஜசிம்மன். போர் ஏற்பட்டாலொழிய அவ்வளவு அவசரமாக உங்களை தேடிக்கொண்டு யாரும் வரப்போவதில்லை. தவிர உங்களை தேடி வருவதற்கு நீங்கள் இங்கேதான் வந்திருக்கிறீர்கள் என்று யாருக்கு தெரியும்? நீங்களாக எதையாவது மனதில் நினைத்து பதற்றமடையாதீர்கள் இளவரசே என்று அவர் அவனுக்கு பதில் சொன்னார். அதை கேட்டு ராஜசிம்மன் சிரித்தான். காணாமல் போன நான் எங்கே சென்றிருப்பேன் என்று அனுமானிக்க முடியாத அளவுக்கு தென்பாண்டி நாட்டு மகாமண்டலேஸ்வரரும் என் அன்னையும் தளபதியும் சிந்தனை குன்றியவர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் போலிருக்கிறது. நான் அங்கில்லை என்றால் இங்கேதான் இருப்பேன் என்று அவர்கள் மிக எளிதாக தெரிந்து கொள்வார்கள் என்று ராஜசிம்மன் கூறிய போது சக்கசேனாபதி அதை கவனித்து காதில் வாங்கிக் கொள்ளாமல் கலக்கம் நிறைந்த பார்வையால் வானவெளியை நிமிர்ந்து பார்த்தார். இன்றைக்கு நம்முடைய பயணம் நடுவழியில் எங்காவது தடைபடத்தான் போகிறது. வானம் இருக்கிற சீரை பார்த்தால் தன் ஆத்திரத்தை எல்லாம் கொட்டி தீர்த்து கொள்ளப் போகிற மாதிரி இருக்கிறது என்று கவலை நிறைந்த குரலில் கூறினார். மழை வருவதாயிருந்தால் அதை தடுப்பதற்கு நாம் யார்? ஈழ நாட்டு படைத்தலைவரும் பாண்டி நாட்டு இளவரசனும் பயணம் செய்கிறார்கள் என்றால் மழை கூட அவர்களுக்கு பயப்பட வேண்டும் என்ற அவசியம் உண்டா என்று சற்றே வேடிக்கையாக சக்கசேனாபதியை நோக்கி சொன்னான் குமாரபாண்டியன். கவலை நிழல் படியத் தொடங்கியிருந்த அவர் முகத்தில் அவனுடைய வேடிக்கை பேச்சு சிரிப்பையோ மலர்ச்சியையோ உண்டாக்கவில்லை.
சூரிய ஒளியை உரைக்காத மேகமூட்டம் உச்சி பொழுது கழிந்து சில நாழிகைகளான பின்னும் நீடித்தது. அதனால் அந்திக்கு இன்னும் நெடுநேரம் மீதமிருந்த போதும் அப்போது இருளத் தொடங்கிவிட்டது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இரவு நேரத்தில் தங்குவதற்கு பாதுகாப்பான இடத்தை அடைந்துவிட்டால் மழையை பற்றி கவலைப்பட வேண்டியிராதென்று சக்கசேனாபதி நினைத்திருந்தார். ஆனால் மழை அவருடைய நினைவை முந்திக் கொண்டு வந்துவிட்டது. தனி மழையாக வரவில்லை, பயங்கரமான காற்றும் மழையும் ஒன்று சேர்ந்து கொண்டன. அந்த சமயத்தில் நடுக்காட்டில் கடலை போல பறந்து தேங்கி கிடந்த ஓர் ஏரியை ஒட்டி அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். தண்ணீரை பாளம் பாளமாக யாரோ சீவி எறிவது போல் அலை மோதியது. ஏரியில் 4 புறமும் காது செவிடுபடுகிறார் போல ஒரே பிரளய பேரொலியில் மூழ்கிவிட்டனவா? காற்று கடவுளுக்கும் மழை கடவுளுக்கும் போர் மூண்டு விட்டதா? இடி ஓசையும் காட்டு மரங்கள் முறிந்து விழும் ஓசையும் காற்றொலியிலும் மழை ஒலியிலும் கலந்து சிறிதாகி ஒலித்தன. ஊழிக்காற்று ஊழிமழை என்றெல்லாம் சொல்வார்களே, அவை இரண்டும் ஒரே நேரத்தில் ஊழி எல்லையை காண ஆசைப்பட்டு விட்டவை போல கிளர்ந்து எழுந்து விட்டன என்று சொல்லத்தக்க நிலை. ஏரியின் இக்கரையில் அவர்களுடைய வழிமேல் ஒரு பௌத்த பள்ளியும் அருகில் உயரமான பெரிய புத்தர் சிலையும் தெரிந்தன. இளவரசரே, வேறு வழியில்லை, இங்கே தங்கிவிட வேண்டியதுதான். இந்த இடம் ஏரி நீர்ப்பரப்பை காட்டிலும் மேட்டுப்பாங்கானது. இதே வழி போக போக தாழ்ந்து பள்ளமான நிலத்தில் செல்கிறது. இந்த காற்றிலும் மழையிலும் எப்படி ஆகுமோ, இங்கேயே தங்குவதுதான் நல்லது என்றார் சக்கசேனாபதி. இந்த தீர்மானத்துக்கு வருவதற்குள் அவர்கள் இருவருடைய உடல்களும் தெப்பமாக நனைந்துவிட்டன. இருவரும் தங்கள் குதிரைகளை விரட்டு கொண்டு போய் அந்த பௌத்த பள்ளிக்கு முன்பாக நிறுத்தினார்கள். ஆள் பழக்கமில்லாத காரணத்தால் கட்டடம் இருண்டு பாழடைந்திருந்தது. மழைக்கும் புயலுக்கும் பயந்து கொண்டு நடுவழியில் தங்கி நாம் அமரப் போய் சேர்வதற்குள் தமனம் தோட்டத்தில் பிடிப்பட்ட கப்பலும் ஆட்களும் தப்பிப்போனால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று சொல்லிக்கொண்டே குதிரையிலிருந்து இறங்கி கட்டடத்துக்குள் நுழைந்தான் குமாரபாண்டியன். அப்படி தப்ப விடுவதற்கு ஈழ நாட்டு கடற்படை வீரர்கள் முட்டாள்கள் அல்ல என்று பதில் கூறிக்கொண்டே அவனை பின்பற்றி உள்ளே சென்றார் சக்கசேனாபதி. ஈர ஆடையோடு சோர்ந்து போய் ஓரிடத்தில் உட்காருவதற்காக குனிந்த குமாரபாண்டியன் ஒரு விதமாக பயங்கலந்த கூப்பாடோடு அந்த இடத்திலிருந்து துள்ளி தாவினான். என்ன, ஏன் இவ்வளவு பயம் என்று அந்த இடத்தில் சிறிது குனிந்து பார்த்த சக்கசேனாபதியும் முதலில் மலைத்து பின்வாங்கினார். அடுத்த கணம் துணிவாக முன் சென்று கயிற்றை புரட்டி இழுப்பது போல் எதையோ சரசரவென்று பிடித்து இழுத்தார். ஓங்கிச் சுழற்றி வெளியே வீசி எறிந்தார். பளபளவென்று நெளிந்து கருமை மென்னும் அந்த பொருள் போய் விழுந்த இடத்தில் சீறி எழுந்து படத்தை தூக்கியது. அப்பப்பா, எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது! அவர் வீசி எறிந்தது ஒரு கருநாகம். சக்கசேனாபதி, உங்களுடைய துணிவு ஈடு சொல்ல முடியாதது. எனக்கானால் நீங்கள் அதன் வாலை பிடித்து இழுத்தபோது குடல் நடுங்கியது என்று அவரை பார்த்து வியந்து கூறினான் ராஜசிம்மன். ஓங்கிய படத்தை தரையில் அடித்துவிட்டு புதரில் புகுந்து மறைந்தது அது. ஐயோ, வேண்டவே வேண்டாம். மழையில் நனைந்து துன்புற்றாலும் சரி, மேலே பயணத்தை தொடரலாம். இந்த கட்டிடத்தில் தங்கி பாம்பு கடிபட வேண்டாம். அந்த கருநாகத்தை பார்த்ததிலிருந்து எனக்கு இந்த மண்டபம் முழுவதிலும் பாம்பு இருக்கும் போல தோன்றுகிறது என்றான் குமாரபாண்டியன். அதெல்லாம் வீண் பிரமை. இப்போதுள்ள சூழ்நிலையில் இந்த இடத்தை விட்டு நகர்வது நடவாத காரியம் என்று சக்கசேனாபதி உறுதியாக கூறினார். குமாரபாண்டியன் அந்த இடத்தில் உட்காருவதற்கே பயமும் மறுவெறுப்பும் அடைகிறவனைப் போல ஒதுங்கி நின்றான். அதோ இன்னும் யாரோ நமக்கு துணையாக இதே கட்டடத்தில் தங்குவதற்கு ஓடி வருகிறார், பாருங்கள் என்று வெளியே கையை நீட்டி காண்பித்தார் சக்கசேனாபதி. நடுத்தர வயது மதிக்கத்தக்க தோற்றமுள்ள புத்த பிட்சு ஒருவர் ஓடி வந்து கட்டிடத்துக்குள் நுழைந்தார். அடிகளே, இந்த மழையிலும் காற்றிலும் ஏன் இப்படி துன்பப்பட்டு கொண்டு ஓடி வருகிறீர்கள்? ஏரிக்கு அக்கறையில் இருக்கிற தவப்பள்ளியிலேயே தங்கியிருக்கலாமே. இப்போது ஏரியோரமாக நடந்து வழியை கடப்பதே பயப்பட வேண்டிய செய்தியாயிற்றே என்று அனுதாபத்தோடு வந்தவரை விசாரித்தார் சக்கசேனாபதி. மொட்டை தலையில் வழிந்த தண்ணீரை துடைத்து கொண்டே பதில் சொன்னார் பிட்சு. அப்படித்தான் செய்ய நினைத்தேன் ஐயா. யாரோ ஒரு சிறு பெண் பிள்ளைக்கு இறக்கப்பட போக இந்த கதிக்கு வர நேர்ந்தது. நிமிர நிமிர தண்ணீரோடு அலை பாய்ந்து கொண்டிருக்கிற ஏரிக்கரையில் சிறுவயது பெண்ணொருத்தி வழி தெரியாமல் தயங்கி நின்று கொண்டிருந்தாள். எனக்கு பரிதாபமாக இருந்தது. எங்கே அம்மா போக வேண்டும் என்று கேட்டேன். எனக்கு இந்த நாட்டு அரசரின் அரண்மனைக்கு போக வேண்டும் என்று துணிச்சலோடு சொன்னாள் அவள்.
நடுக்காட்டில் நின்று கொண்டு அரண்மனைக்கு போக ஆசைப்படும் அந்த பெண் பைத்தியமோ என்று எனக்கு தோன்றியது. மழையும் காற்றுமாக வருகிறது, பக்கத்தில் இருக்கிற தவப்பள்ளியில் போய் தங்கிவிட்டு காலையில் அரண்மனைக்கு புறப்படு அம்மா, நானும் உன்னோடு கூட அரண்மனைக்கு வருகிறேன் என்றேன். அந்த பாவி பெண் என்னை பற்றி தவறாக நினைத்து கொண்டு காட்டுப்பாதையில் மனம் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடக்கூடாது என்று அவளையும் அறியாமல் பின்தொடர்ந்தேன். நான் பின்பற்றுவதை அவள் கண்டுகொண்டாள். என்னை பற்றி வேறு விதமாக நினைத்து கொண்டு எங்கோ ஓடி மறைந்து விட்டாள். இவ்வளவு தொலைவு வந்த பின் அக்கறையில் உள்ள தவப்பள்ளிக்கு போக வேண்டாம் என்றுதான் இங்கே ஒண்டிக் கொள்ள வந்தேன் என்று அவர் கூறி முடித்ததும், ஐயோ பாவம், அந்த பெண் இந்த பக்கமாக வந்தால் நாம் 3 பேருமாக சமாதானப்படுத்தி யார் என்று விசாரிக்கலாமே என்ற அனுதாபத்தோடு சொன்னார்கள் சக்கசேனாபதியும் ராஜசிம்மனும். அவளை பார்த்தால் வெகு தொலைவிலிருந்து வந்த வேற்று நாட்டு பெண் மாதிரி இருந்தது. அதனால்தான் உன் உதவி செய்ய போனேன். அந்த முரட்டு துணிச்சல்காரி என் மேலேயே சந்தேகப்பட்டு விட்டாள் என்று கூறிக்கொண்டே இருண்ட மூலையொன்றில் சாய்ந்து கொள்ள போனார் புத்தபிட்சு. கருநாகம் இருந்த செய்தியை சொல்லி அவரை எச்சரித்தார்கள் அவர்கள். பிட்சு சிரித்தார். நாமாக ஏற்படுத்திக் கொள்கிற பயங்கள்தான் வாழ்க்கையின் துன்பத்தை வளர்ப்பன. தூங்கும்போது என் உடல் பற்றிய நினைவு எனக்கு உரிமை இல்லை. ஆகவே நான் பாம்பை பற்றி கவலைப்படுவதில்லை. அது என்னை தீண்டும் உரிமை பெற்றிருந்தால் அதை தடுக்க நான் யார் என்று கணீர் என்று பதில் சொன்னார். அவர் கால் நாழிகைக்கு பின் புத்தபிட்சு நன்றாக தூங்கும் குரட்டை ஒலி கேட்டது. இருந்த பாம்பு போன பின்பு இல்லாத பாம்பை நினைத்து தூங்காமல் விழித்திருந்த அவர்கள் இருவருக்கும் அவர் மேல் பொறாமையாக இருந்தது. அவ்வளவு தூய்மையான துறவி மேல் சந்தேகப்பட்ட பெண்ணை மனத்தில் சபித்தார்கள் அவர்கள். மழையும் தணியவில்லை, காற்றும் தணியவில்லை. எங்கோ ஒரு மூலையில் ஏறி உடைத்து கொண்டு தண்ணீர் பாய்கிற ஓசையை அவர்கள் கேட்டார்கள். சிறிது நேரத்தில் ஒரு பெண்ணின் பயங்கர ஓலமும் எழுந்தது. சக்கசேனாபதி பிட்சுவை எழுப்பி அந்த ஓலத்தை கேட்க சொன்னார். சிறிது நேரம் உற்று கேட்ட பிட்சு, அவளுடைய குரல் போலத்தான் இருக்கிறது என்று தீர்மானமாக சொன்னார்.